ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். எள்ளுன்றது வந்து சீசேம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீசேம் சீட்ஸ் 2 கலரில் இருக்குது. பிளாக்லையும் இருக்குது, ஒயிட்லையும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எடுத்துக்கலாம், பிளாக் ஆர் ஒயிட்டு. நான் வந்து பிளாக் சீசேம் சீட்ஸ் வச்சு தான் இந்த பொடி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேணுன்றதை பார்க்கலாம். நான் வந்து 200 ml கப்பு தான் மெஷர்மெண்ட்டாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், துவர் தால். 1/4 கப்பு சன்னா தால் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு எள்ளு சீசேம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு கருவேப்பிள்ளை எடுத்திருக்கேன். ஒரு 20 காஞ்ச வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கங்க. கல்லுப்பு, பெருங்காயம், சால்ட் அண்ட் அசஃபட்டோடியா எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இன்னும் நல்லா வாசம் கொடுக்கும், உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 8 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எள்ளு சீசேம் சீட்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எள்ளு பொரிஞ்சு வரையில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு 2 to 3 minutes ஆகும் இதை வறுக்கிறதுக்கு, எள்ளை வறுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து துவரம் பருப்பு, துவர் தால் இதில் சேர்க்குறேன். இதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரொம்ப கருகடிச்சிடாமல் இது வந்து கலர் மாறணும் இந்த மாதிரி, அது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சன்னா தால் கடலை பருப்பு அதை வறுக்கிறேன். அதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப பேர்ன் ஆயிடாமல் வறுத்துக்கோங்க. அதை பிளேட்டுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கடலைப்பருப்பு சன்னா தாலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உருத்தால் முழு உளுந்து போட்டுக்கிறோம். நான் வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இதே அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், லைட் ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் இதையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயையும் வறுத்துக்கிறேன். வரமிளகாயை வந்து ஒரு 1 minute வறுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே கடையில் வாங்கி வெயிலில் வச்சு ஸ்டோர் பண்ண மிளகா தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வறுத்தாலே போதும். ஸோ இப்போ இந்த வரமிளகாயும் வறுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் ஜஸ்ட் ஒரு 5 to 6 times கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையிலலாம் நல்லா சூடு ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க உப்பு, பெருங்காயம், சால்ட் அண்ட் அசஃபட்டோடியாவை இதில் சேர்த்துருங்க. இதையும் நல்லா ஒரு 2 தடவை கரண்டி போட்டு கிண்டிட்டிங்கன்னா ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தால்ஸோடு இதையும் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது சூடாக இருக்கும்ல, இது நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி வரணும். அது வரைக்கும் அப்படியே அது பாட்டு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கையில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த சலச்சலன்னு இந்த சவுண்டு வரணும், அப்போ தான் நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து மிக்சியில் வந்து இதை ட்ரை பவுடர் பண்ணுறதுக்காக இந்த ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்லாட்லேயே இதை ட்ரை பவுடர் ஆக்கிடுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு தானே நான் சேர்த்துருக்கேன், அதனால். ஸோ இப்போ இதை வந்து மிக்சியில் ட்ரை பவுடராக அடிச்சுக்கோங்க, ஈவனாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. எள்ளு இட்லி பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போயாவது சட்னி இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபியை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ.